சாந்தி. 19/3/2026. இனிமையான குழந்தைகளே, எப்படி பாப்தாதா இருவருமே நிரகங்காரியாக இருக்கிறார்கள், ஆத்ம அபிமானியாகவும் இருக்கிறார்கள். அதே போல தந்தையை பின்பற்றுங்கள், அப்பொழுது சதா முன்னேற்றமாகிக் கொண்டே இருக்கும். கேள்வி: உயர்ந்த பதவி அடைவதற்காக எந்த விதத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம்? பதில்: உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் மனதளவில் கூட யாருக்குமே என் மூலமாக துக்கம் ஏற்படக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபம் வரக்கூடாது. தந்தையினுடையவராக ஆகி தந்தையின் காரியத்தில், இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் தடையாக இருக்கக்கூடாது. எவரேனும் வாயால் பாபா பாபா என்று கூறிக்கொண்டு நடத்தை ராயலாக இல்லை என்றால் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகள் தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தி பெற வேண்டியுள்ளது என்பதை குழந்தைகள் நல்ல முறையில் அறிந்துள்ளார்கள். எப்படி? ஸ்ரீமத் படி. ஒரே ஒரு கீதை சாஸ்திரத்தில்தான் ஸ்ரீமத் பகவான் மகா வாக்கியம் என்று உள்ளது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பகவான் அனைவருக்கும் தந்தையாவார். ஸ்ரீமத் பகவானின் மகா வாக்கியம். ஆக அவசியம் பகவான் சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கக்கூடும். அதனால்தான் அவருக்கு மகிமை உள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதை என்றால் ஸ்ரீமத் பகவானின் மகா வாக்கியம். பகவான் அவசியம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார். ஸ்ரீமத் கூட அதே ஒரு சாஸ்திரத்தில் பாடப்பட்டுள்ளது. வேறு எந்த சாஸ்திரத்திலும் ஸ்ரீமத் பகவானின் மகா வாக்கியம் என்று இல்லை. ஸ்ரீமத் யாருடையதாக இருக்க வேண்டும் என்பதை அதை எழுதியவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அதில் தவறு ஏன் ஏற்பட்டது? அதையும் தந்தை புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யம் ஆரம்பமான உடனேயே ராவணனின் வழிப்படி நடக்க முற்படுகிறார்கள். முதலில் கடுமையிலும் கடுமையான தவறை இந்த ராவண வழியினர் தான் செய்துள்ளார்கள். ராவணனுடைய அடி விழுகிறது. எப்படி சங்கரரை தூண்டுபவர் அணுகுண்டுகள் ஆகியவற்றை செய்விக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதே போல 5 விகாரங்கள் மனிதனை பதீதமாக ஆகுவதற்காக தூண்டுபவனாவான். அதனால்தான் பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆக பதீத பாவனர் ஒரே ஒருவர் ஆகிறார் அல்லவா? இதிலிருந்து பதீதமாக ஆக்குபவர் வேறொருவர் மற்றும் பாவனமாக ஆக்குபவர் மற்றொருவர் என்பது நிரூபணம் ஆகிறது. இருவருமே ஒன்றாக இருக்க முடியாது. இந்த விஷயங்களை நீங்கள் தான் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப புரிந்து கொள்கிறீர்கள். எல்லோருக்குமே நிச்சயம் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளாதீர்கள். வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். எவ்வளவு நிச்சயம் இருக்குமோ அவ்வளவு குஷி அதிகரிக்கிறது. தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டியுள்ளது. ஸ்ரீமத் படி நாம் இந்த சுயராஜ்ய பதவியை அடைய வேண்டும். மனிதனிலிருந்து தேவதை ஆவதில் தாமதம் ஏற்படுவதில்லை. நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், மம்மா பாபாவை பின்பற்றுகிறீர்கள். எப்படி அவர்கள் தங்களுக்கு சமமாக ஆக்குவதற்காக சேவை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதே போல நாம் என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறோம், மேலும் மம்மா பாபா என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சிவபாபா மற்றும் பிரம்மா தாதா இருவரும் சேர்ந்துள்ளார்கள் என்பதை பாபா புரிய வைத்திருந்தார். எனவே எல்லோரையும் விட அருகில் இருக்கிறார் என்று புரிந்திருக்க வேண்டும். இவருடைய சம்பூர்ண சொரூபம் சூக்ஷ்ம வதனத்தில் பார்க்கிறார்கள். எனவே அவசியம் இவர் கூர்மையாக இருப்பார். ஆனால் எப்படி தந்தை நிரகங்காரியாக இருக்கிறாரோ, தேகி அபிமானியாக இருக்கிறாரோ, அதே போல இந்த தாதா கூட நிரகங்காரி ஆவார். சிவபாபா தான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார்.
முரளி நடத்தும் பொழுது சிவபாபா இவர் மூலமாக கூறிக்கொண்டிருக்கிறார் என்று நினையுங்கள் என்று சுயம் பாபா கூறுகின்றார். இந்த பிரம்மா கூட அவசியம் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். இவர் கேட்கவில்லை மற்றும் கூறவில்லை என்றால் உயர்ந்த பதவி எப்படி அடைய முடியும்? ஆனால் தனது தேக அபிமானத்தை விடுத்து சிவபாபாதான் கூறுகிறார் என்று நினையுங்கள் என்று கூறுகிறார். நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், சிவபாபா தான் புரிய வைக்கிறார். இவரோ பதீத்த நிலையை கடந்து வந்திருக்கிறார். மம்மாவோ குமாரியாக இருந்தார். எனவே மம்மா உயர்ந்து சென்று விட்டார். குமாரிகளாகிய நீங்கள் கூட மம்மாவை பின்பற்றுங்கள். இல்லறவாசிகள் பாபாவை பின்பற்ற வேண்டும். நான் பதீத்தமாக உள்ளேன், நான் பாவனமாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் புரிந்திருக்க வேண்டும். முக்கியமான விஷயம், தந்தை நினைவு யாத்திரையை கற்பித்துள்ளார். இதில் தேகாபிமானம் இருக்கக்கூடாது. நல்லது, முரளி கூற முடியவில்லை என்றால் நினைவு யாத்திரையில் இருங்கள். யாத்திரையில் இருந்தபடி முரளி நடத்தலாம். ஆனால் யாத்திரையை மறந்து விடுகிறார்கள் என்றாலும் ஒன்றும் பரவாயில்லை. முரளி நடத்திவிட்டு பிறகு யாத்திரையில் ஈடுபட்டு விடுங்கள். ஏனெனில் அது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்த நிலையாகும். முக்கியமான விஷயம், தேகி அபிமானியாக ஆகி, அதாவது ஆத்ம அபிமானியாக ஆகி தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதையே புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது யாத்திரையாகும். மனிதர்கள் இறக்கும் பொழுது சொர்க்கம் சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். அஞ்ஞான காலத்தில் யாரும் சொர்க்கத்தை நினைவு செய்வதில்லை. சொர்க்கத்தை நினைவு செய்வது என்றால் இங்கிருந்து இறப்பது. இது போல யாருமே நினைவு செய்வதில்லை. நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு குஷியின் யாத்திரை அதிகரிக்கும் என்று தந்தை கூறுகிறார். ஆஸ்தி நினைவில் இருக்கும். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். தந்தையை நினைவு செய்யாமல் இருப்பதால் குழம்புகிறார்கள், மூச்சு திணறிக் கொண்டே இருக்கிறார்கள். உங்களால் இவ்வளவு நேரம் நினைவு செய்ய முடியாது. பாபா பிரியதர்ஷனியின் உதாரணத்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். அவர் தொழில் செய்து கொண்டிருப்பார் மற்றும் இவர் கைராட்டினம் சுற்றி கொண்டிருப்பார். அப்பொழுதும் கூட அவர் முன்னால் பிரியதர்ஷன் வந்து நின்று விடுவார். பிரியதர்ஷனை நினைவு செய்வார். பிரியதர்ஷன் பின் பிரியதர்ஷினியை நினைவு செய்வார். இங்கோ நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். தந்தை ஒன்றும் உங்களை நினைவு செய்ய வேண்டியது இல்லை. தந்தை அனைவரின் பிரியதர்ஷன் ஆவார். பாபா, நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீர்களா என்று குழந்தைகளாகிய நீங்கள் எழுதுகிறீர்கள். அட, யார் அனைவரின் பிரியதர்ஷனரோ அவர் பின் பிரியதர்ஷினிகளாகிய உங்களை எப்படி நினைவு செய்ய முடியும்? அவ்வாறு ஆகாது. அவர் இருப்பதே பிரியதர்ஷனராக இருக்கிறார், பிரியதர்ஷினியாக முடியாது. நீங்கள் தான் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒரு பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினியாக வேண்டும். அவர் பிரியதர்ஷினி என்றால் எத்தனை பேரை நினைவு செய்வது? அது முடியாது. நான் ஒருவரை நினைவு செய்யும் வகையில் என் மீது பாவங்களின் சுமை இருக்கிறதா என்ன என்று கூறுகிறார். உங்கள் மீது பாவ சுமை உள்ளது. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்களின் சுமை இறங்காது. மற்றபடி நான் ஏன் எவரையும் நினைவு செய்ய வேண்டும்? ஆத்மாக்களாகிய நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். பெரிய குறிக்கோள் ஆகும். ஆத்மாபிமானி ஆவதில்தான் உழைப்பு உள்ளது. இந்த முழு ஞானம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப திரிகாலதர்ஷியாக ஆகியுள்ளீர்கள்.
முழு சக்கரம் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஆவீர்கள் அல்லவா என்று தந்தை புரிய வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை கூறுபவர்கள் ஆவீர்கள். இந்த எல்லா புதிய விஷயங்களையும் நீங்கள் கேட்கிறீர்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள். இங்கு பாகத்தை ஏற்று நடிக்க வருகிறோம். நாம் நடிகர்கள் ஆவோம். இதே சிந்தனை புத்தியில் இருந்து கொண்டே இருந்தால் போதை ஏறிவிடும். ஆரம்பம் முதல் கடைசி வரை உங்களுக்கு பாகம் உள்ளது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். இப்பொழுது கர்மாத்தீத் நிலையில் அவசியம் செல்ல வேண்டும். பிறகு தங்க யுகத்தில் வர வேண்டும். ஈடுபாட்டில் இருந்து தங்களுக்கு தாங்களே நன்மை செய்ய வேண்டும். பண்டிதர் மட்டும் ஆவதல்ல, மற்றவர்களுக்கு கற்பித்து கொண்டே இருப்பார்கள். சுயம் அந்த நிலையில் நிலைத்திருப்பதில்லை என்றால் தாக்கம் ஏற்படாது. தனக்காகவும் முயற்சி செய்ய வேண்டும். நான் கூட நினைவு செய்வதற்கான முயற்சி செய்கிறேன் என்று தந்தையும் கூறுகிறார். சில சமயங்களில் மாயையின் புயல்கள் எப்படி வருகின்றன என்றால் புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. நிறைய குழந்தைகள் சார்ட் அனுப்பி விடுகிறார்கள். இவர்கள் என்னை விட வேகமாக செல்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறேன். ஒருவேளை உத்வேகம் ஏற்படுகிறது, எனவே சார்ட் எழுத முற்பட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி வேகமாக சென்றார்கள் என்றால் முதல் நம்பரில் சென்று விடலாமே. ஆனால் இல்லை, அது சார்ட் எழுதுவது வரைக்கும் மட்டுமே உள்ளது. பாபா இத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன் என்று எழுதுவது இல்லை. மேலும் பாபா எங்களுக்கு இவர் வழி கூறினார் என்று அவரும் எழுத வேண்டும். பின் பாபா என்ன நினைப்பார்? சார்ட் அனுப்புவதால் மட்டும் வேலை நடக்காது, தனக்கு சமமாகவும் ஆக்க வேண்டும். ரூப் மற்றும் பசந்தாக ஞானம் யோகம் இரண்டும் உடையவராக ஆக வேண்டும். இல்லை என்றால் தந்தைக்கு சமமானவராக ஆகவில்லை. ரூப் கூட பசந்த் கூட மிக சரியாக ஆக வேண்டும். இதில்தான் உழைப்பு உள்ளது. தேக அபிமானம் கொன்று விடுகிறது. ராவணன் தேக அபிமானியாக ஆக்கியுள்ளான். இப்பொழுது நீங்கள் தேகி அபிமானி ஆகிறீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு மாயை ராவணன் தேக அபிமானியாக ஆக்குகிறது. தேகி அபிமானியாக இருப்பவர்களோ மிகவும் இனிமையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சம்பூர்ணமாகவோ இப்போது யாரும் ஆகவில்லை. எனவே யாருடைய இதயத்தையும் புண்படுத்த கூடாது, துக்கம் கொடுக்க கூடாது என்று பாபா எப்பொழுதும் கூறுகிறார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். பேசுவது செய்வதிலும் கூட மிகுந்த ராயல் தன்மை இருக்க வேண்டும். ஈஸ்வரிய குழந்தைகளின் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்பட வேண்டும். நீங்கள் மனிதர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறீர்கள். வழி கூற வேண்டும், மேலும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் பரமாத்மாவின் குழந்தைகள் ஆவீர்கள் அல்லவா? அவரிடமிருந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்க வேண்டியுள்ளது. பின் இப்பொழுது அது ஏன் இல்லை? நினைத்து பாருங்கள். உண்மையில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருந்தது அல்லவா? பாரதவாசிகளாகிய நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். நாம் தான் லக்ஷ்மி நாராயணரின் குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் புரிந்திருங்கள். தங்களை ஏன் குறைவாக நினைத்துக் கொள்கிறீர்கள்? எல்லோரும் முழுமையாக ஆகிவிடுவார்களா என்ன என்று கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த குலத்தினர் அல்ல என்று பாபா புரிந்து கொண்டு விடுகின்றார். இப்பொழுதிலிருந்தே தள்ளாட ஆரம்பித்து விட்டார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். தந்தை 21 பிறவிகளுக்கான பாக்கியத்தை சேமிப்பு செய்வித்தார். அதை சாப்பிட்டீர்கள். பிறகு அது முடிய ஆரம்பித்து விட்டது. துரு ஏறி ஏறி தமோ பிரதானமாக சோழி போல ஆகிவிட்டுள்ளீர்கள். பாரதம்தான் 100% செழிப்புடன் இருந்தது. இவர்களுக்கு இந்த ஆஸ்தி எங்கிருந்து கிடைத்தது?
நடிப்பவர்கள் தானே கூற முடியும். மனிதர்கள் தான் நடிகர்கள் ஆவார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு அரசாட்சி எங்கிருந்து கிடைத்தது என்பது அவர்களுக்கு தெரிய வர வேண்டும். எவ்வளவு நல்ல நல்ல பாயிண்டுகள். நிச்சயமாக முந்தைய ஜென்மத்தில் தான் இந்த ராஜ்ய பாகியத்தை பெற்றிருக்க கூடும். தந்தை தான் பதீத பாவனர் ஆவார். நான் உங்களுக்கு கர்மம், அகர்மம் மற்றும் விக்கர்மத்தின் விளைவை புரிய வைக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ராவண ராஜ்யத்தில் மனிதர்களின் கர்மம் விக்கர்மமாக ஆகிவிடுகிறது. அங்கு உங்களுடைய கர்மங்கள் அகர்மமாக ஆகிறது. அது தெய்வீக சிருஷ்டியாகும். நான் படைப்பு கர்த்தா ஆவேன். எனவே அவசியம் நான் சங்கமயுகத்தில் வரவேண்டியுள்ளது. இது ராவண ராஜ்யமாகும். அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும். இறைவன் இப்பொழுது ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் ஆவீர்கள். உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. பாரதவாசிகள் தான் செழிப்புடன் இருந்தார்கள். இப்பொழுது திவாலாகிவிட்டுள்ளார்கள். இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும். இதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. எல்லோருடைய விருட்சமும் தனித்தனிதான். பல வகையான விருட்சமாகும் அல்லவா? தேவி தேவதா தர்மத்தினர் தான் பிறகு தேவதா தர்மத்தில் வருவார்கள். கிறிஸ்துவ தர்மத்தினர் தங்களது தர்மத்தில் குஷியாக இருக்கிறார்கள். மற்றவர்களையும் தங்களது தர்மத்தில் இழுத்துவிட்டனர். பாரதவாசிகள் தங்கள் தர்மத்தை மறந்திருக்கும் காரணத்தால் அந்த தர்மத்தை நல்லது என நினைத்து போய்விடுகிறார்கள். வெளிநாடுகளில் வேலைக்காக எவ்வளவு பேர் போகிறார்கள்? ஏனெனில் அங்கு சம்பாத்தியம் நிறைய கிடைக்கிறது. நாடகம் மிகவும் அதிசயமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொள்வதற்கு நல்ல புத்தி வேண்டும். சிந்தனை கடலை கடையும் பொழுது எல்லாமே புரிய வந்துவிடும். இது அமைக்கப்பட்ட அனாதி நாடகமாகும். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பிறரை தனக்கு சமமாக சதா சுகமுடையவராக ஆக்க வேண்டும். இது உங்களுடைய தொழிலாகும். பதீதர்களை பாவனமாக ஆக்குவது எப்படி தந்தையின் தொழிலோ அது போலவே உங்களுடையது. உங்களது முகம் எப்பொழுதும் தேவதைகளைப் போல குஷியில் மலர்ந்திருக்க வேண்டும். நாம் உலகத்திற்கு அதிபதியாக ஆகப் போகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அன்பான குழந்தைகள் ஆவீர்கள். கோபத்தின் மீது மிகுந்த எச்சரிக்கை கொள்ள வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு சுகத்தின் ஆஸ்தி அளிக்க வந்துள்ளார். சொர்க்கத்திற்கான வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். தந்தை சுகத்தை அளிப்பவர், துக்கத்தை நீக்குபவர் ஆவார். எனவே நீங்கள் கூட சுகத்தை அளிப்பவராக ஆக வேண்டும். யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை அதிகரித்துவிடும். யாருமே தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. குழந்தைகளுக்காகவே குறிப்பாக விசாரணை குழு அமரும். நீங்கள் தடை ஏற்படுத்தினீர்கள் என்றால் நிறைய தண்டனை வாங்குவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். கல்பமாக நாங்கள் இது போல ஆகிவிடுவோம் என்று சாட்சாத்காரம் செய்வீர்கள். இதற்கு முன்பு அவ்வாறு காட்சிகள் பார்க்கும் பொழுது பாபா கூற வேண்டாம் என்று தடை விதித்துக் கொண்டிருந்தார். கடைசியில் மிக சரியாக தெரிய வரும். இனி போக போக தீவிரமாக சாட்சாத்காரம் ஆகும். விருத்தி ஆகிக் கொண்டே போகும். அபுமலையின் அடிவாரம் வரை வரிசை நின்று விடுவார்கள். பாபாவை யாருமே சந்திக்க முடியாமல் இருப்பார்கள். ஆஹா பிரபு, உங்களது லீலையே லீலை என்பார்கள். இதுவும் பாடப்பட்டுள்ளது அல்லவா? வித்வான்கள், பண்டிதர்கள் ஆகியோரும் பின்னால் வருவார்கள். அவர்களுடைய சிம்மாசனங்களும் ஆடி போகும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் குஷியில் இருப்பீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். இப்பேற்பட்ட அன்பு நினைவுகள் ஒரு முறைதான் கிடைக்கிறது.
எந்த அளவு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நீங்கள் அன்பை பெறுகிறீர்கள். விக்கர்மங்கள் விநாசமாகிறது, மேலும் தாரணையும் ஆகிறது. குழந்தைகளுக்கு அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும். யார் வந்தாலும் அவருக்கு வழி கூற வேண்டும். எல்லையில்லாத ஆஸ்தியை எல்லையில்லாத தந்தையிடமிருந்து பெற வேண்டும். சாதாரண விஷயமா என்ன? அப்பேற்பட்ட முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: பேசுவதில் மற்றும் நடப்பதில் முழுமையாக ராயலாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். தங்களுக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். யாருடைய இதயத்தையும் புண்படுத்த கூடாது. கோபத்தின் மீது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முகம் எப்பொழுதும் தேவதைகளைப் போல மலர்ந்ததாக வைத்திருக்க வேண்டும். சுயம் தங்களை ஞான யோக பலத்தினால் தேவதையாக ஆக்க வேண்டும். வரதானம்: சக்திசாலியான கண்ணாடி மூலமாக அனைவருக்கும் தங்களது சுய தரிசனத்தை சேவிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். எப்படி கண்ணாடியின் முன்னால் யார் போய் நின்றாலும் அவர்களுக்கு தங்களுடைய தெளிவான காட்சி கிடைக்கின்றது. ஆனால் ஒருவேளை கண்ணாடி சக்திசாலியாக இல்லையெனில் உண்மையான உருவத்திற்கு பதிலாக வேறொரு ரூபம் தென்படும். மெலிந்தவராக இருப்பவர் பருமனாக தெரிவார். எனவே நீங்கள் அப்படிப்பட்ட சக்திசாலியான கண்ணாடியாக ஆகிவிடுங்கள். அதன் மூலம் அனைவருக்கும் தங்களை உணர முடிய வேண்டும். அதாவது உங்களுக்கு முன்னால் வந்த உடனேயே அவர்கள் உடல் உணர்வை மறந்து தங்களுடைய ஆத்ம உணர்வில் நிலை பெற வேண்டும். இதுவே உண்மையான சேவையாகும். இதன் மூலம் வெற்றி கோஷம் எழும்பும். ஸ்லோகன்: படிப்பினையை தங்கள் சொரூபத்தில் கொண்டு வருபவர்கள்தான் ஞான சொரூபமான மற்றும் அன்பு சொரூபமான ஆத்மாக்கள் ஆவார்கள். அவ்யக்த இஷாரா: நிச்சயம் என்னும் அஸ்திவாரத்தை வலுப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் ஆகுங்கள். தந்தை மீது என்னவோ நிச்சயம் என்பது இருக்கிறது. ஆனால் தங்கள் மீது நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகி காரியம் செய்யுங்கள். அப்போது வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு முன்னால் பிரச்சனை என்பது ஒன்றுமே இல்லை. பிறகு அதை ஒரு பிரச்சனையாக உணர மாட்டீர்கள், ஆனால் விளையாட்டாக உணர்வீர்கள். விளையாட்டு என்பது குஷியாக ஆடப்படுவது. எந்த காரியமாவது செய்வதற்கு எளிமையாக இருக்கும்போது அது இடது கை விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. அதாவது மிகவும் சுலபம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதுவும் புத்தியின் விளையாட்டாக ஆகிவிடும். விளையாட்டில் எவரும் பயப்பட மாட்டார்கள். ஓம் சாந்தி.